ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன், டேட்டா சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர், அப்லேட் கோயம்புத்தூர். ஸோ இப்போ வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும். ஸோ எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு வந்து எல்லா டிவி சேனல்லையுமே போட்டுருப்போம், இப்போ நியூஸ் சேனலில். பட் ஆனால் இது எப்படி வந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஃபியூ மெம்பர்ஸ்கிட்ட மட்டும் கேட்க இந்த மாதிரி கருத்து வந்து போட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு நம்மகிட்டலாம் கேட்கலையே, ஆனால் வந்துட்டு உங்கள் கருத்து போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒன்று வருது. ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸை கேட்டு அது வந்து கதிரிப்பாக போகிறாங்க. ஸோ அப்படி பார்த்து வந்து ஒரு சின்ன மெம்பர்ஸ்கிட்ட கேட்டு இதை வந்து கதிரிப்பாக போடும்போது இது வந்து தப்பாக இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை வந்துட்டு கேட்டு போடுறாங்க அப்படின்னு போகும்போது இது வந்து தப்பாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக நம்ம பார்த்த வீடியோ சாம்பிளிங் சொல்லிக்கிட்டே பார்த்தோம். ஸோ அந்த சாம்பிளிங் பேஸ் பண்ணி நம்ம ப்ராபபிலிட்டி இது யூஸ் பண்ணும்போது நம்மளால் ப்ராப்பரான ஒரு அவுட்புட் வந்துட்டு ஸோ யார் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ராப்பராக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் தியரம். ஸோ பேஸ் தியரம் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இல்லை நம்ம ரியல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு தியரம் ஆக்சுவலாக. ஸோ எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயில் வருது. ஸோ இந்த மெயில் வந்து எப்படி வந்துட்டு நமக்கு ஒரு இன்பாக்ஸுக்கு ஒரு மெயில் வருது. இந்த மெயில் வந்து எப்படி வந்துட்டு ஸ்பேமா இல்லை இந்த மெயில் வந்து இன்பாக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஜிமெயில் வந்து எப்படி பண்ணுது. ஸோ இது எது அடிப்படையில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பிரிக்கணும், ஆட்டோமேட் பண்ணி பிரிக்கணும் அப்படிங்கிற இடத்துல ஒர்க் பண்ணுற ஒரு தியரம் தான் பேஸ் தியரம். இந்த பேஸ் தியரம் பேஸ் பண்ணி தான் ஒரு மெஷின் லேர்னிங் மாடல், அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நேவ் பேஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடலே பேஸ் தியரம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ பேஸ் தியரம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு மேத்தமெட்டிக்கலாக பார்க்குறத விட நம்ம ரியல் டைம் யூஸ் அது பேஸ் பண்ணியுமே இதுதான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டியோட ஃபவுண்டேஷன் இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ராபபிலிட்டியிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ப்ரெடிக்டிவ் மாடலிங். ஸோ ப்ரெடிக்டிவ் மாடலிங் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வர்ற மெயில் வந்து இன்பாக்ஸ் போகணுமா இல்லை ஸ்பேமுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் மேக் பண்ணணும். ஸோ இந்த டெசிஷன் வந்து நம்மளா இருக்கோம் அப்படின்னா ஒரு பர்சனாக மேக் பண்ணும்போது நம்மளே யோசிப்போம், சப்போஸ் ஸ்பேமாக இருக்கலாமா இல்லை இது இன்பாக்ஸில் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தாட் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ டேக்கு அவ்வளோ மெயில் வரும், இவ்வளோ மெயிலே உட்காந்து நம்ம எப்படி பண்ண முடியும்? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் பண்றாங்க. அது பேர் வந்து நேவ் பேஸ். பட் ஆனா அந்த நேவ் பேஸ் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் தியரம் பேஸ் பண்ணி தான் அந்த நேவ் பேஸ் வந்து ஒர்க் ஆகுது. வாங்க இன்னைக்கு நம்ம பேஸ் தியரத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நம்ம பேஸ் தியரம் போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன? ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற டேர்ம் கேட்கும்போது நம்ம ஸ்கூல்ல இருந்தே இல்ல நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து ப்ராபபிள் இந்த மாரி சான்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் வேணும். அது நடக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்னா, அதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது எத பொறுத்து டீல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி டீல் பண்றது அன்சர்டனிட்டி பத்தி தான். ஸோ அன்சர்டனிட்டி அப்படின்னா வந்துட்டு இப்போ 0 டூ 1 இருக்கு. ஸோ 1ங்கிறது சர்டைன். 0ங்கிறது கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்லுவோம். பட் ஆனா எந்த ஒரு விஷயமுமே 100% நடக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே மாரி 100% நடக்குங்கிறதும் சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஐபிஎல் போயிட்டு இருக்கு. ஸோ ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா, எந்த டீம் ஜெயிக்கும்? இப்போ சிஎஸ்கேக்கும், ஆர்ஆர்க்கும் மேட்ச் நடந்துச்சு. அன்பார்ச்சுனேட்டா சிஎஸ்கே வந்து அந்த மேட்ச்ல லூஸ் பண்ணிச்சு. பட் ஆனா, இப்போ ஒரு ப்ராபபிலிட்டி நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, 100% சிஎஸ்கே லூஸ் பண்ணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அந்த லாஸ்ட் ஒன் சான்ஸ். அந்த ஒரு சான்ஸ் வரைக்கும், அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ப்ராபபிலிட்டில வந்து ஒரு சான்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி எப்பவுமே எத பொறுத்து டீல் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அன்சர்டனிட்டிய பொறுத்து தான் ப்ராபபிலிட்டி வந்து டீல் பண்ணும். ஸோ இந்த ப்ராபபிலிட்டில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு மார்ஜினல் ப்ராபபிலிட்டி, இன்னொன்னு ஜாயிண்ட், இன்னொன்னு கண்டிஷனல். ஸோ மார்ஜினல் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, மார்ஜினல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஈவென்ட் வந்து இண்டிபெண்டன்டா நடக்குது. மத்த ஈவென்ட்ஸ் எதையுமே டிபெண்ட் ஆகாம இண்டிபெண்டா நடக்குது அப்படின்னா, அத வந்து நம்ம மார்ஜினல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு காலேஜ்ல வந்துட்டு எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் இருப்பாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் இருப்பாங்க. நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ்லாம் கன்சிடரே பண்ணாம, டைரக்ட்டா நான் என்ன பண்ணேன், ஓவரால் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். ஓவராலா எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதான் மார்ஜினல் ப்ராப்ளம்.
ஸோ எந்த ஒரு ஈவெண்ட்டையுமே டிபெண்ட் பண்ணாம நான் ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாரி இருக்கு. இண்டிபெண்டன்ட்டா நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னொரு ஈவெண்ட் வந்து அஃபெக்டே ஆகாது. அப்படின்னு போகும்போது அது வந்து மார்ஜினல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஈவென்ட்டும், இன்னொரு ஈவென்ட்டும் ஒரு பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல ஜாயிண்ட் ஆகுற சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கு அப்படின்னு போகும். இப்போ ஒரு ஸ்டூடண்ட் வந்து எக்ஸாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா படிச்சா உங்களால அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ படிக்கிறாங்க, மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இது 2த்துக்குமே ஒரு ஜாயின்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி இன்டர்செக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ஈவென்ட்ஸ் டுகெதர். அத வந்து நம்ம ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி சொல்லுவோம். ஸோ இந்த மார்ஜினல் ப்ராபபிலிட்டி எடுத்து, ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டியும் எடுத்து கிரியேட் பண்றது தான் அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவென்ட் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதே மாரி இன்னொரு ஈவென்ட்ட தான் நம்ம இது பண்ணணும். த ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவென்ட் அக்கரிங் கிவன் தட் ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் அக்கரிங். ஸோ இப்ப நான் வந்து பி ஆஃப் ஏ கிவன் பி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வந்து நடக்க போகுது. ஏங்கிற ஈவென்ட் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, பிங்கிற ஈவென்ட் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. பிங்கிற ஈவென்ட் வந்து ஆல்ரெடி அக்கர்ட். ஸோ இந்த ஈவென்ட் வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு போகும்போது, இத பார்க்குறேன் அப்படின்னா, இதான் கண்டிஷனல் ப்ராப்ளம். ஸோ ஏங்கிறது நடக்க போகுது. பிங்கிறது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. இத பேஸ் பண்ணி நான் டிஸ்கஸ் பண்றேன். அப்படிங்கிறது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு போறோம் அப்படின்னா, மார்ஜினல் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி இருக்கும். இது பேஸ் பண்ணி தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியே இருக்கும். ஸோ இப்போ இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னா, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து ஒரு லைக்லிஹுட். ஸோ லைக்லிஹுட் அப்படிங்கிறத சொல்றோம் அப்படின்னா, ஸோ எது ஒண்ணு நடக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. எனக்கு ஏத்த மாரி நடக்க சான்ஸ் இருக்கு. இல்ல என்னோட ஃபேவரைட். ஸோ அதான் லைக்லிஹுட் அப்படிங்கிறது நம்ம சொல்றது. ஸோ லைக்லிஹுட் ஆஃப் அன் அவுட்கம் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் அவுட்கம் அக்கரிங். ஸோ ப்ரீவியஸ் பேஸ் பண்ணி உள்ளதான். ஓகேங்களா? ஸோ பி ஆஃப் ஏ கிவன் பி இந்த இது இருந்துச்சு அப்படின்னா, இத வந்து நம்ம கிவன் தான் சொல்லுவோமே தவிர, இத வந்து பைன்னு சொல்ல மாட்டோம். இது கிவன். பி ஆஃப் ஏ கிவன் பி ஈக்குவல் டூ ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குங்களா? இதான் நம்மளோட ஜாயிண்ட் ப்ராப்ளம். ஸோ பி ஆஃப் பி இருக்குங்களா? இதான் மார்ஜினல். இது 2யும் கம்பைன் பண்ணி தான். ஸோ ஈவென்ட் ஏ இருக்கு. அதே மாரி ஈவென்ட் பி இருக்கு. 2மே அக்கர் ஆகுது. அப்படியே போகுது. இந்த இடத்துல நம்ம என்ன கால்குலேட் பண்றோம்னா, ஏ வந்து அக்கர் ஆகுது. ஆனா பி வந்து ஆல்ரெடி அக்கர் ஆயிருச்சு. ஸோ ஏயும் பியும் ஒரு பர்ட்டிகுலர் டைம் எந்த டைம்ல வந்து ஜாயிண்டா நடக்கும். அதே மாரி பி வந்து நடந்து முடிஞ்சனால ஓவர் ஆகும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி, ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி அண்ட் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இதுதான் நம்ம இங்க வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். So, இப்போ நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம இன்னையோட டாபிக்ல பேஸ் தியரம் பத்தி சொல்லப்போறோம். ஸோ பேஸ் தியரம் அப்படிங்கிறதுனா, நம்மளோட பிலீஃப். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பிலீஃப் இருக்கும். இது வந்து நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி நம்மள்ட்ட ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா, அந்த டேட்டாவ பார்த்து, ஓகே. ஸோ இத பார்த்தோம்னா, இந்த சேல்ஸ் வந்து அதிகமா போ சான்ஸ் இருக்கு. ஒரு மெயில பார்த்தோம்னா, இந்த மெயில் வந்துட்டு இன்பாக்ஸ் போலாம். இல்ல இந்த மெயில் வந்து ஸ்பாமுக்கு போலாம். அப்படின்னு என்னால சொல்ல முடியும். அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு போகும்போது, அதுதான் வந்துட்டு பேஸ் தியரமோட மெயினான ஒரு பேஸ்மெண்ட். எதுனா, நம்மளோட ஒரு ப்ரையார் பிலீஃப் வச்சு தான் இந்த தியரமே மெயினா ஒர்க் ஆகுது. ஸோ பேஸ் தியரம் எப்படி எடுத்தோம்னா, பி ஆஃப் ஏ கிவன் பி. இந்த பி ஆஃப் ஏ கிவன் பிய நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, பி ஆஃப் ஏ கிவன் பி வந்துட்டு போஸ்டீரியர். இந்த போஸ்டீரியர் அப்படிங்கிறது நம்ம எத கண்டுபிடிக்கணும்? வாட் வி வாண்ட் டூ ஃபைண்ட். ஸோ எத நம்ம கண்டுபிடிக்க போறோம்? ஏன்னா ஆல்ரெடி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிய வச்சு நம்ம வந்து லைக்லிஹுட் கண்டுபிடிச்சோம். ஸோ எது நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இதான் நம்மளோட லைக்லிஹுட். இதுதான் வந்து அதிகபட்சம் நடக்க சான்ஸ் இருக்கு. இது லைக்லிஹுட். ஸோ அதே ஒரு பி ஆஃப் ஏ. ஸோ இந்த பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பி ஆஃப் ஏ தான் என்னன்னா நம்மளோட ப்ரேயர். ஸோ நம்மளோட ப்ரேயர் பேஸ் பண்ணி இது நடக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு இனிஷியலா நம்ம ஒரு பிலீஃப் எடுத்துக்கிறோம்ல. இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து இந்த ப்ரேயர் பிலீஃப் தான் பி ஆஃப் ஏ. அதே மாரி பி ஆஃப் பி அப்படிங்கிறது வந்து ஓவரால். ஸோ இருக்க எல்லா ப்ராபபிலிட்டியும் அந்த ஓவரால் ப்ராபபிலிட்டி இதுக்கு முன்ன நடந்து முடிஞ்சது. அத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுதான் வந்துட்டு ப்ரேயர் பிலீஃப். சரி. பி ஆஃப் பி எவிடன்ஸ். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு டைமுமே இது வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்க இருக்குது வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது இங்க இருக்க வேல்யூ வந்து இங்க வந்துரும். ஏன்னா வந்துட்டு இப்போ இப்போ வந்து போஸ்டீரியா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லைக்லிஹுட்டா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து ப்ரேயர். ஸோ இந்த மாரி அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அதனால தான் பேசியன் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க.
ஸோ இப்போ பேசிக் வந்து ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இத பார்க்கிறத விட, இதோட அப்ளிகேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா சயன்ஸ்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கணும். நம்ம ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஸ்பாம் ஃபில்டரிங். ஸ்பாம் ஃபில்டரிங் அப்படின்னு போகும்போது, ஒரு மெயில் வந்துட்டு ஸ்பாமா இல்ல இன்பாக்ஸ் போடணும் அப்படின்னு டிசைட் பண்ற இடத்துல இது இருக்கு. 2வது மெடிக்கல் டயக்னோசிஸ். இப்போ என்கிட்ட வந்து ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்மட்ட இருக்க டேட்டாஸ். ஸோ நமக்கு டேட்டாஸ் எடுத்து ஒரு பேஷண்டோட டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு எந்த மாரி டிசீஸ் இருக்குன்னு சொல்லி, நம்மளுக்கு ஒரு ப்ரையார் பிலீஃப் இருக்கும். அதே மாரி இது நடக்கிறதுக்கான லைக்லிஹுட், அதே மாரி இந்த ஓவரால். இது 3யும் வச்சு நம்ம வந்து ஓகே இது இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா மெடிக்கல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, லைக் நீங்க ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மெடிக்கல் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்துட்டு ப்ராபபிலிட்டி கேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா, இது நடக்கும், நடக்காதுன்னு சொல்லி அவங்களும் 100% சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ நடக்க சான்ஸ் இருக்கு. இந்த மாரி இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த மாரி டெர்ம் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்களே தவிர, இதான் நடக்கும் அப்படிங்கிறத மெடிக்கல் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. மெடிக்கல் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மெடிக்கல் ஒர்க் ஆகுறது ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான். அதுக்கடுத்து ரெக்கமெண்டட் சிஸ்டம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு போகும்போது, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபோன் வாங்குறேன் அப்படின்னா, என் கையில வந்து இன்னும் 3 நாள் வரும். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஹெட்ஃபோன் வேணும். அதுக்கடுத்து சார்ஜர் வேணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஃபோனுக்கு வந்து பேக் பேக் கவர் வேணும். அதுக்கப்புறம் அந்த ஃபோன்ல டெம்பர் கிளாஸ் வேணும். ஸோ இந்த மாரி ஒரு 4, 5 ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ல வந்து நிக்கும். ஸோ இந்த பெர்சன்ஸ் ஹூ ஹேவ் பர்ச்சேஸ்ட் தே ஹேவ் ஆல்சோ பர்ச்சேஸ்ட் திஸ். ஸோ இந்த மாரி இது எல்லாமே ப்ராபபிலிட்டி. இந்த ஃபோன் வாங்குறவங்க இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இவ்ளோ ப்ரையர் சான்ஸ் இருக்கு. அப்படின்னு நமக்கு தோணுதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வரது தான் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். இத அப்ளை பண்ணி தான் Amazon, Netflix நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு Amazonல நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு 10 ரெக்கமெண்டேஷன் ப்ராடக்ட் வரும். நீங்க Netflixல ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதே மாரி நெறைய ரெக்கமெண்ட் மூவிஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து இது பேஸ் பண்ணியும் ஒர்க் ஆகும். இது ஒரே ஒரு அல்காரிதம் இல்ல. இந்த மாரி நெறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. அதுல இந்த அல்காரிதமும் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ ரியல் வேர்ல்டுல நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ற எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ஸ்பாம் ஃபில்டரிங்ல மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்றதே பயஸ் பேஸ் பண்ணி தான். பயஸ் தியரம் பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு இமெயில் வருது அப்படின்னு போகும்போது, இதுக்கு முன்னாடி இப்போ அந்த இமெயில் வந்து ஒரு லாட்ரி இல்ல ஸ்பாம். லாட்ரியா வந்திருக்கு அப்படின்னா, இதோட லைக்லிஹுட் வந்து இது வந்துட்டு லாட்ரியா இருக்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஸ்பாமா இருக்க தான் சான்ஸ் இருக்கு. அதே மாரி இதுக்கு முன்னாடி லாட்ரி போட்டு வந்த மெயில் எல்லாமே ஸ்பாமான மெயிலா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ இத பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு கால்குலேஷன் கிடைக்கும். ஸோ இதுக்கு ப்ரையரா வந்த மெயில் எல்லாமே ஸ்பாமா இருக்கு. இல்ல இந்த மெயில் மட்டும் தான் ஸ்பாமா இருக்கா? ஸோ இத பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு மெயில் வந்து உள்ள வருது அப்படின்னு போகும்போது, இந்த மெயில் வருது. இந்த மெயில் வந்து என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு எம்எல் மாடல்ஸ். எம்எல் மாடல்ல இங்க வந்து நெய்வ் பேஸ் தான் இருக்கும். இந்த நெய்வ் பேஸ் மாடல் போகுதுன்னு வச்சுக்கங்களேன். இது ஃபுல்லாமே பேஸ் தியரம் பேஸ் பண்ணி ரைட் பண்ண மாடல். ஸோ இந்த பேஸ் தியரம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராபபிலிஸ்டிக் பேஸ்ட். ப்ராபபிலிஸ்டிக் மாடல்னே சொல்லலாம். ஏன்னா, ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி கிரியேட் பண்ற மாடல்ஸ். ஸோ நெறைய வித்தியாசமான மாடல் இருக்கும். பட் இது வந்து ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி கிரியேட் பண்றது. ஸோ இத பேஸ் பண்ணி போகும்போது, இந்த இமெயில் வந்து ஸ்பாமுக்கு போணுமா? இல்ல இது வந்து இன்பாக்ஸ் போணுமா? இல்ல வந்து நாட் அ ஸ்பாம் இமெயில் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நேவ் பேஸ் அப்படிங்கிறதுனா, இந்த பேஸ் தியரம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம மேத்தமேட்டிக்கலா படிக்கிறத விட, இத அப்ளை பண்ணணும். ஸோ மெஷின் லேர்னிங்ல அப்ளை பண்ணும்போது, இங்க தான் வந்துட்டு நம்மளோட இதோட அப்ளிகேஷனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நேவ் பேஸ் கிளாசிஃபையர் அப்படிங்கிறது வந்து, இது வந்து ப்ராபபிலிஸ்டிக் பேஸ் பண்ணி உள்ள மெஷின் லேர்னிங் மாடல். ஸோ எங்க மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ல. ஏன்னா, மத்த மத்த மாடல்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணும். அதே வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணும். டெக்ஸ்ட் அண்ட் சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னா எதுவும் இல்ல. இப்போ நான் வந்து ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் குடுத்துட்டு இருக்கேன். இந்த ரிவ்யூஸ் பேஸ் பண்ணி இது பாசிட்டிவா, நெகட்டிவா அப்படின்னு சொல்லி அனலிசிஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த இதுல முன்னாடி வந்து நேவ் பேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதான் வந்து நம்ம நேவ் சொல்றோம். ஏன்னா வந்துட்டு, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அசம்ப்ஷன் வந்து மேக் பண்ணும். அந்த அசம்ப்ஷன் வந்து ஒரு ஓவரால் ஒரு ப்ரெடிக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கணும். இது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அசம்ப்ஷன் பண்ணுது. அப்படிங்கிற இடத்துல நேவ் பேஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நேவ் இப்போ வந்து நேவ் பேஸ்ங்கிறது ஒரு மெஷின் லேர்னிங் மாடல். நேவ் பேஸ் அப்படிங்கிறது ஒரு எம்எல் மாடல் தான். பட் ஆனா இந்த எம்எல் மாடல் வந்து எத பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் தியரம் பேஸ் பேஸ் தியரம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க.
ஸோ இப்போ பேஸ் தியரம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, முன்னால வந்து ஒரு Gmailல வந்துட்டு எப்படி வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னாலுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி அப்கிரேட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இங்க வந்துட்டு உங்களோட இந்த கன்டென்ட்ஸ் வந்து கீழ வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் இந்த கன்டென்ட் யூஸ் பண்ணி பேஸ் தியரத்த பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேங்க் யூ ஸோ மச்.